வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி 22ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைக்கி எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியற்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் சார் அவர்களினுடைய வானிலை அறிக்கை ஒன்று அவருடைய முகநூலில் பதிவாகியிருக்கிறது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வு. அவர் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று 21/12/2025 இரவு 9:30 மணி அளவில் அந்த அறிக்கையை தன்னுடைய முகநூலில் பதிவிட்டுள்ளார். அதை இப்பொழுது உங்களுடன் நான். வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி தற்போது மாலத்தீவுகளுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது. மாலத்தீவுகளுக்கு அருகாக நிலை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி. இதனால் கிழக்கு ஊவா, சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை நாளை, அதாவது இன்று, இப்போ தான் சொல்கிறேன், 22/12/2025 இரவு முதல் படிப்படியாக குறைவடையும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்த எதிர்வரும் 28ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அன்று வங்கள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. பிறகு 28ஆம் தேதி இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் 28/12/2025 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை எதிர்வரும் 7ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. ஆனால் இடையில் ஒரு சில நாட்கள் மழையற்ற நாட்களாக அமையும். அப்போ அடுத்த வருஷம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு மழை கிடக்கு. 28ஆம் தேதி தொடங்கி அடுத்த வருடம் 7ஆம் தேதி மட்டும் இருக்குது. ஆனால் மழை இருக்குது. ஆனால் இடக்கிட மழை இல்லாத போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதேவேளை எதிர்வரும் 31/12/2025 முதல் மத்திய ஊவா, வடமத்திய தெற்கு சப்ரகமுவ மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும். இப்பிரதேசங்களுக்கும் மழை எதிர்வரும் 7/1/2026 வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கெல்லாம் பிரச்சனை எங்களுக்கு. மத்திய மலைநாட்டு பக்கம் மழை பெய்யாமல் இருந்தாலே சந்தோஷம். எங்களுக்கு பெய்தாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு தான் இந்த மண்சரிவு அபாயங்கள் வரக்கூடியதாக இருக்கிறதாலே கடவுளை காப்பாற்றவும். அடுத்தது மீண்டும் எதிர்வரும் 10ஆம் தேதி, அப்போ இந்த முறை பொங்கல் எல்லாம் மழைக்கெல்லாம் பொங்க போகிறோமோ. எதிர்வரும் 10/1/2026 முதல் 13/1/2026 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மழை கிடைக்கிறது வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்து எதிர்வரும் 2026 ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ வருகிற வருடம் 26ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள். அப்போ ஜனவரி மாதம் மழையோட முடிய போது, பொங்கலும் மழை தான் இந்த முறை. ரைட். அடுத்த தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான வானிலை, இப்போ சரியான மாசியில் பனி பெய்கிற மாதிரி குளிர் நிலைமை இருக்குது எங்களுக்கு வடக்கில். அப்போ அந்த வடக்கு மற்றும் கிழக்கிலையும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த 2 மாகாணங்கள்லேயும் குளிரான வானிலை எதிர்வரும் 26/12/2025 முதல் குறைவடையும் சாத்தியம்தான் இருக்கிறது, சாத்தியம் உள்ளது. விவசாயிகள் இந்த நாட்களை கருத்தில் கொண்டு தமது விவசாய நடவடிக்கைகளை திட்டமிடுவது சிறப்பானது. அப்போ இவர்கள் விவசாயிகள் தங்களுடைய திட்டங்கள் என்னென்று சொன்னால், இப்போ தை மாதம் நேரத்துக்கு விதைத்தவர்கள் தை மாதம் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். அவர்களின் நிலைமை இப்போ இந்த வெள்ள இனத்தினால் எத்தனை பேருக்கு அழிந்து விட்டது, அது வேறு பிரச்சனை. அழிந்தவர்கள் அதை என்ன செய்வது, அழியாமல் சில பேருக்கு இருப்பதால் சில பகுதிகளில் இருப்பது அவர்கள் தை மாதம் அறுவடை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அல்ல தைப்பூசத்துக்கு பிறகு அவர்கள் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த கூறப்படுகிற இந்த மழைக்கால சிறனுடைய அட்டவணையின்படி பார்த்து அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை திட்டமிடுவது. என்னென்னு சொன்னால், வெங்காயம் நட இருப்பார்கள் கனவேர் வெங்காயம் நட்டு உடனே மழையை வந்து விட்டால் எல்லாம் அழுகி அவ்வளவும் அநியாயமாக போடும். ஆகையினாலே அவைகளை பார்த்து நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை செய்வது மிகச்சிறந்தது. இது ஒரு நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு என்பதால் இதில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்பதை கருத்திலும் கொள்ளவும்.
ஓ அது உண்மை. ஏனென்று சொன்னால் தை மாதம் மட்டும் கிடக்கு. தை மாதம் 10-11 மட்டும் எல்லாம் கிடக்கு பாருங்க. 13ஆம் தேதியெல்லாம் கிடக்கு தை மாதம். அப்போ இது நீண்ட கால ஒரு இடைவெளி. இப்போ இன்றைக்குத்தானே 23. அப்போ அடுத்த 13 வரையும் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த நீண்ட கால வானிலையாக இருக்கிறால இந்த இதில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்பதையும் கருத்தில் கொள்ளணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். கருத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அந்த முன்னில் தன்னுடைய பதிவுகளை தெரிவார். அப்பொழுது நானும் உங்களுக்கான அந்த பதிவை மீள் சுழற்சியாக மீண்டும் ஒளிபரப்பாக நான் உங்களுக்கு தருவேன். ஆகையினால் நான் இத்துடன் இந்த பாண்டே அறிக்கையுடன் விடைபெற்று நன்றியுடன் விடைபெறுவேன். நன்றி.